ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகான வியூ பாயிண்ட்னு தான் இதையும் சொல்லலாம். வந்து பார்ட்டிக்கெல்லாம் தகுந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 4 பேர் சாதாரணமாக தங்கக்கூடியதாக இருக்குது. அங்கே இங்கே வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடுறாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இடம் வந்து கண்டி ரோட் டு நிறைய பேர் விரும்புகிறது வந்து அந்த இயற்கையான சூழலோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். எனவே வந்து இந்த இடம் அதுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட் ஆஃப் ஜனாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னு சொன்னால் நூர்லிக்கு வந்திருக்கோம். நூர்லியில் வந்து இந்த காண்டிபுர ரோட்டில் பீகல் ஹாலிடே ஹோம் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தோம்னு சொன்னால் இப்போ தான் என்ட்ரன்ஸ் வரோம். இப்போ பார்க்குறோம்னா இதுதான் என்ட்ரன்ஸ்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்குலாம் நல்லா அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ், பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக வச்சுருக்காங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து கெஸ்ட்டெல்லாம் எதுவும் தங்கணும்னு சொன்னால் இங்கே வந்து நீட்டாக இருக்கலாம், தங்கலாம் பார்க்கலாம், சுற்றியெல்லாம் பார்க்கலாம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். ரூம்ஸ் வந்துருக்கோம். பார்க்குறதுக்கு வந்து ரூம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக எப்படி சொல்லுவோம், ஒரு பிராண்டட் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நல்லா சுற்றி நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அழகான ரூம்ஸ்ன்னு தான் சொல்லலாம். இங்கே வந்து ஒரு ரூம்ஸ், இங்கே வந்து 4 பேர் சாதாரணமாக தங்கக்கூடியதாக இருக்குது. அங்கே போய் பார்த்தோம்னா அங்கேயும் நல்லா 4 பேர் தங்கக்கூடியதாக ஒரு அறைகளாக தான் இருக்குது. இங்கே இருந்து பார்த்தோம்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து வெளியே தான், இங்கே வெளியில் கொஞ்சம் கிளைமேட் வந்து நமக்கு வந்து ஒரு க்ளவுடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்க முடியாமல் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு நல்ல வியூன்னு தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு 4 பேர் தங்கக்கூடியதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரூம்னு தான் சொல்லலாம். வாங்க எடுக்கலாம். இப்போ நம்ம வந்து கீழேயும் ரூம்ஸ் இருக்குது, மேலே இருக்குது. இப்போ நம்ம வந்து மேலே வந்திருக்கோம். மேலே இருந்து வந்து பார்க்கும்போது நல்ல அந்த ஒரு அழகான வியூஸ்ன்னு தான் விளங்குது. இது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன், லேக்ஸ், கேண்டி ரோட் எல்லாமே விளங்குது. அதோடு இல்லாமல் நல்ல இங்கிட்ட அழகான மலைகள், நல்லா இங்கேருந்து பார்க்குறதுக்கு நிறைய வீடுகள் எல்லாம் அழகாக இருக்குது. ஒரு நல்ல அழகான வியூ பாயிண்ட்டுன்னு தான் இதையும் சொல்லலாம். நீங்கள் கம்ஃபர்டபுளாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலியோடு வரலாம், கப்பல்ஸ் வரலாம், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி வரலாம். இதுக்கு வந்து பார்ட்டிக்கெல்லாம் தகுந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்தால் நீங்களும் இந்த மாதிரி இடத்துக்களுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தோம்னா இங்கே நிறைய இந்த ரூம்ஸ் இருக்குது. இதில் வந்து சாதாரணமாக ஒரு 3-4 பேர் தங்கக்கூடிய மாதிரி ஒரு இடமான்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்தால் நீங்களும் இங்கே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தா ஃபேமிலிக்கு பார்ட்டி பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இடம்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக இங்கே வந்தால் நீங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணிக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. கண்டிப்பாக இங்கே பீகல் ஹாலிடே ஹோம்க்கு வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இது சம்மந்தமான நம்மளோட மேலதிக தகவல்கள்கிட்ட நம்ம சிஸ்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சிஸ்டர் வணக்கம். இப்போ அந்த எங்களுக்கு இது சம்மந்தமாக கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களால் கொடுக்க முடியும்? ஆமாம், இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் விரும்புகிறது வந்து அந்த இயற்கையான சூழலோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான். எனவே வந்து இந்த இடம் அதுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்குது. அந்த மெயின் நுவரேலியா மெயின் டவுன்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் தூரம். அது கேண்டி ரோட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக லிவிங் ஏரியா 2 இருக்குது. அது இல்லாமல் 4 ரூம் இருக்குது. அந்த 4 ரூம்லேயும் ஃபேமிலிஸ் தங்கலாம். மொத்தமாக வந்து 15 பேர் கம்ஃபர்டபுளாக தங்கலாம். சாதாரணமாக பட்ஜெட்லாம் எப்படி சிஸ்டர் ப்ரைஸ் அப்படி தான். இப்போ ஒவ்வொருத்தரோட பட்ஜெட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனவே வந்து நாங்கள் பொதுவாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது 30-35 30,000 30,000
அது இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்போம். அதே நேரம் கிச்சன் அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அல்லது அதுக்கு சமையலுக்கெல்லாம் எப்படி அவங்களே செல்ஃப் குக்கிங்காக இல்லைன்னு சொன்ன செஃப் வேணுமா, எல்லாமே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இவங்க இருப்பாங்க, சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க கூட கண்டெக்ட் பண்ணி நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு சந்தோஷமான இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தால் நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள்.